திரு எடப்பாடி பழனிசாமியோடு என்டிஏ மீண்டும் கூட்டணி அப்படின்னு அறிவிக்கிறாங்கல்ல, அங்க தான் அந்த நிலைப்பாடு மாறுகிறது. என்டிஏவுக்கு, பாஜகவிற்கு. எடப்பாடி பழனிசாமி தொடக்கம் முதல் இறுதி வரை திரு ஓபிஎஸ்ஸவோ, திருமதி சசிகலாவோ யாரையுமே சேர்க்க மாட்டேன், சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக உருவானால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும். இதுதான் கட்சியில எடப்பாடி பழனிசாமி தலைமையில பயணிக்கிற நிர்வாகிகளுக்கும் சரி, திரு ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறவர்களுக்கு இதை தாண்டி பொதுவெளிகள்ல மக்கள் கருத்தாகவும் இருக்கிறது. ஒன்றுபட்ட வலிமை மிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்பது தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய கட்சி. திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடவும் 1-2% வாக்கு வங்கி, நிர்வாகிகள், தொண்டர்கள் பலம் கொண்ட கட்சி. அதுதான் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற யதார்த்த அடிப்படையில் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் பயணிக்கிறார். அந்த உண்மை நிலை பாஜகவுக்கும் தெரியும். ஆனால் திரு எடப்பாடி தரப்பில் இருந்து அவர்களை சேர்க்கக்கூடாதுன்னு உடனே திரு அமித்ஷா சொன்னார்ல, உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு. அப்பவே ஒரு நெருடல் வந்துருச்சு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.